ஒரு காதல். இப்போவே உனக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் கயல். தேங்க்யூ சார். எப்படியும் ஃபைனல்ல நீங்க என் கூட இருக்க தானே போறீங்க, அப்புறம் எதுக்காக அப்படி சொல்றீங்க? கண்டிப்பா நான் உன் கூட தான் இருப்பேன். இருந்தாலும் எனக்கு என்னவோ தோணுச்சு சொன்னேன். நான் இருந்தாலும் இல்லைனாலும் நீ ஜெயிச்சே ஆகணும் கயல். இல்ல சார், நீங்க என் பக்கத்துல இருந்தாதான் என்னால ஜெயிக்க முடியும்னு தோணுது. நீங்க இருந்து என்னை என்கரேஜ் பண்ணா நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். அதனால கண்டிப்பா நீங்க ஃபைனல்ல எனக்கு துணையா என் பக்கத்துல இருக்கணும் சார். ஷுவர் கயல், நான் இருப்பேன். நீ போய் நிம்மதியா தூங்கு, காலையில பார்க்கலாம். குட் நைட். சார் 1 minute. நீங்க எக்ஸாம் ரூம்ல என்னை பெயிண்ட் அடிக்க வச்சதும் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு நான் கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசிட்டேன். நீங்க நிஷாக்கு சப்போர்ட் பண்றீங்க, என்ன டிஸ்கரேஜ் பண்றீங்கன்னு நான் ஜெயிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் நீங்க இப்படி பண்றீங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன். ஆனா நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஜெயிக்கணும்னு நினைச்சு எல்லா விதத்திலையும் என்னை என்கரேஜ் பண்ணி எனக்கு நல்ல முறையில பிராக்டிஸ் கொடுத்துருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் புரியாம உங்களை இன்சல்ட் பண்ணி பேசியிருந்தா அதுக்கு இப்போ நான் சாரி கேட்டுக்கிறேன் சார். நோ கயல், நான் அதையெல்லாம் பெருசா நினைக்கல. நான் உன்னை ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் பார்த்தேன். நீ ஜெயிக்கிறது மட்டும்தான் என்னோட குறிக்கோளா இருந்துச்சு. அதனால எனக்கும் மேல எந்த கோவமும் வருத்தமும் இல்லை. நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காம போ, நிம்மதியா போய் தூங்கு. நீ மனசுல வேற எந்த குழப்பத்துக்கும் இடம் கொடுக்காத. மனசை ஒரு நிலையா வச்சுக்கோ. ஓகே? ஓகே. ஓகே, குட் நைட். குட் நைட் சார். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீ ஃபைனல் விளையாடினா நான் உனக்குள்ள இருக்கிற மாதிரி நீ ஃபீல் பண்ணுவ. கண்டிப்பா நீ ஜெயிப்ப. அந்த மயக்க மருந்து அடிடா. மறுபடியும் கதவு தட்டுறாங்க. சூர்யா சார் ஏதாவது சொல்ல மறந்துட்டு கதவு தட்டுறாரா? என்ன யாரையும் காணோம். சீக்கிரம் தூக்குடா. சீக்கிரம் வாடா. இரு இரு இரு. வா வா. பார்த்து வாடா. சீக்கிரம் வா, சீக்கிரம். நம்ம பார்க்கறது நிஜமா இல்ல பிரம்மையா? போலீஸ் அகாடமிலே உங்களுக்கு கடத்தலா? டேய், யாரா நீங்க? நில்லுங்கடா. டேய், இவன் நம்மள பாத்துறான். இவங்கிட்ட தப்பிக்கணும். சீக்கிரம் கிளம்புடா.
நெய் என் கையில என்ன கருத பாக்குறீங்க? வாடா 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 தூக்குடா சீக்கிரம் தூக்கு 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 தூக்கிட்டு வாடா சீக்கிரம் போடா ஹேய் 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 நில்லுடா. சார் சூர்யா சார் சார். எஸ் ஏய் என்ன அன்பு இந்த கோலத்துல வந்திருக்க? சார் என் கோலம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சார். ஆனா ஆனா என்ன சொல்லி தொலை அன்பு. சார் கையில நம்ம கையில கையலுக்கு கையலுக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்ல அன்பு. சார் சார் கையில 2 பேர் கடத்திட்டு 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 போயிட்டாங்க சார். என்ன சொல்ற? எத்தனை பேர் எந்த பக்கம் போனாங்க? நான் பார்த்த வரைக்கும் 2 பேர் தான் சார் தெரிஞ்சாங்க. வாங்க சார் யாருன்னு போய் பார்க்கலாம் வாங்க சார். சரி வா. அரே போல் சார் நீங்க சொன்ன மாதிரியே அந்த பொண்ணை கடத்திட்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் சார்? அதையும் நீங்களே சொல்லிட்டா நல்லா இருக்கும் சார். இந்த விஷயத்துக்கு ஏன் உங்களை செலக்ட் பண்ண தெரியுமா? நான் சொல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன்னு நீ மாறாம வைராக்கியமா இருக்க பாரு, அந்த டெடிகேஷன் தான். சார் நீங்க மூளை சார், நாங்க வெறும் முண்டம் தான் சார். சரி, இப்போ நீ என்ன பண்ற? உன் பாக்கெட்ல ஒரு பாட்டில்ல மருந்து இருக்கு பாரு, அதை எடுத்து அதை சிரிஞ்சில ஏத்து. டேய் சீக்கிரம் ஏத்துறா. அப்புறம் என்ன பண்ணும் சார்? சுனோ, இன்னொரு சின்ன பாட்டில் இருக்குல்ல, அதுல இருக்க மருந்த இதோட கலக்கணும். சரியா? ம். என்ன வண்டி எத்தனை பேர் வந்தாங்கன்னு எதையுமே தெளிவா பார்க்காம பொத்தாம் பொதுவா கையில தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா ச்சே, இதான் போலீஸ்காரனோட போட்டோஜெனிக் மெமரியா? என்ன ஆளியா நீ? எந்த பக்கம் போனாங்க அதையாவது சொல்லு. சார் இந்த பக்கம் தான் சார் போனாங்க. வா. அரே எவ்வளவு நேரம் அந்த மருந்து ஏத்திட்டு இருப்ப? சார் நாங்க என்ன மெரிட்ல படிச்சா டாக்டர் ஆயிட்டு வந்தோம் நீட்டா பண்றதுக்கு? ஏதோ தெரிஞ்சதை வச்சு பண்ணிட்டு இருக்கோம் சார். அரே வெட்டி பேச்சு பேசுறதை விட்டுட்டு ஊசி அவளுக்கு போடு. ம். மைக்கேல் லேசா தெளிஞ்சா கூட அவ உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிருவா. ஜாக்கிரதை. போட்டாச்சு சார் ஊசி போட்டோம் சார். அடுத்து என்ன பண்ணணும்னு அதையும் நீங்களே சொல்றீங்க சார். நீ அந்த பொண்ணை கொண்டு வந்து எங்க கேம்ப் வாசல்ல போட்டுட்டு போயிடு. என்ன சார் எங்களை கஷ்டப்பட்டு கடத்திட்டு வர சொல்லிட்டு இப்படி தூக்கி போட சொன்னா எப்படி சார்? அரே ஒரு விஷயம் எதுக்கு பண்றோம், அதோட விளைவுகள் என்ன, பின் விளைவுகள் என்ன, அப்படிலாம் புரிஞ்சவன் ஏன் எதுக்குன்னு இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டான். சொன்னதை செய். ஓகே சார். தூக்குடா. வா 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 வா. சூர்யா, நீ என் பேரத்துக்கு ஒத்து வரலன்னா வேற வழி யோசிக்க மாட்டேன்னு நினைச்சியா? இந்த அஜய் நினைச்சா அதை சாதிக்காம விட மாட்டேன்டா. நாளைக்கு ஃபைனல்ஸ்க்கு கயல் எப்படி வரான்னு பாக்குறேன்டா. சீக்கிரம் வா. சீக்கிரம் உள்ள தூக்கி போடு, கிளம்பலாம்.
ச்சே, என்னடா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொண்ணை கடத்திட்டு வந்தோம். அந்த இந்திக்காரன் சிம்பிளா கேம்பஸில் போட்டு போன்னு சொல்றான். நான் ஏதோ இந்த பொண்ணை மும்பைக்கு கொண்டு போவான்னு பார்த்தேன். ஆனா இப்படி சொல்லிட்டானே, இவன் என்னதான் பிளான் பண்றான்? டேய் அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், நமக்கு எதுக்குடா அதெல்லாம்? நம்ம பேசின பணத்தை முன்னாடியே கொடுத்துட்டான், அப்புறம் என்ன? அவன் சொன்னதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம்டா. டேய் இதெல்லாம் போலீஸ்காரங்க விவகாரம்டா. சீக்கிரமா அவன் சொன்ன மாதிரி இந்த பொண்ணை ஹாஸ்டல் பக்கத்துல போட்டு எஸ்ஐனும்டா, இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவாங்கடா நம்மள. சரி, நான் வண்டி எடுக்கிறேன், நீ வண்டியில இரு, போலாம். ம் சீக்கிரம் கிளம்பி மாட்டிக்கு போறோம். என்ன சார் இது? கார்ல இந்நேரம் கையில எங்கேயோ கொண்டு போயிருப்பாங்க. இப்போ எப்படி சார் கையில கண்டுபிடிக்க போறோம்? சார் இப்படி ஓடி வராம நம்ம ஜீப் எடுத்துட்டு வந்திருந்தா இந்நேரம் உங்களை ஃபாலோ பண்ணிருக்கலாம் சார். சார் இந்த கார் தான் சார். ஹலோ ஹலோ ஸ்டாப். ஏய் ஸ்டாப் ஸ்டாப். போடா போடா போடா. சார் நம்மளை பார்த்தோம் நிக்காம வேகமா போறாங்க சார். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு சார். அவங்க நம்ம ஹாஸ்டல் பக்கம் தான் போறானுங்க. ஒருவேளை இவங்க தான் கடத்திருந்தா எதுக்காக மறுபடியும் திரும்பி வரணும்? தெரியலையே சார். வாங்க போய் பார்த்துடலாம் வாங்க. வா. சீக்கிரம் வாடா. டேய் வாடா, சீக்கிரம் வாடா. சரி சரி, தூக்கு தூக்கு தூக்கு, சீக்கிரம். ம். டேய் கிளம்பு கிளம்பு. பாப்பலாம். டேய் நம்மளை மறிச்சவங்க இந்த பக்கம் தான் வந்துட்டு இருப்பானுங்க. நீ வண்டி எடு, நம்ம இந்த பக்கம் போயிடலாம். சீக்கிரம் எடு. சரி சீக்கிரம் இரு, போலாம். கார் இந்த பக்கம் தான் வந்துச்சு, ஆனா எங்க போச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை இங்க நிக்காம அகாடமி தாண்டி போயிடுச்சோ? இப்ப என்ன பண்றது? சார் நீங்க ஜீப் எடுங்க சார். இந்த பக்கம் கார் போயிருந்தா நம்ம ஃபாலோ பண்ணி தேடி பார்க்கலாம் சார். போற வழியில யாராவது இருந்தா அவங்க கிட்ட கார் எந்த பக்கம் போச்சுன்னு விசாரிக்கலாம் சார். வாங்க சார். ஒரு நிமிஷம் இரு அன்பு. அவனுங்க ரொம்ப தூரம் போறதுக்குள்ள அவனுங்களை மடக்கி ஆகணும். அதுக்கு முதல்ல லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்களை தேட சொல்லணும். இந்த மாதிரி நேரத்துல அவங்க ஹெல்ப் இல்லாம எதுவும் நடக்காது அன்பு. பண்ணுங்க சார். சார் வெரி அர்ஜென்ட். நம்ம அகாடமில இருந்து ஏதாவது கார் போச்சான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்களேன். இங்க ஒரு பொண்ணு கடத்திட்டாங்க, இமிடியேட்டா ஃபாலோ பண்ணணும். ஓகே, நைட் ரோந்துல இருக்கிறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி விசாரிக்க சொல்லுங்க. குயிக் சார். யா வா. பார்த்து சார். என்ன சார் ஆச்சு? ஒன்றும் இல்லை சார். அங்க கையில கடத்திட்டு போயிருக்காங்க சார். நீங்க என்னடானா கால்ல இடிச்ச கல்ல தேடிட்டு இருக்கீங்க. என்ன ஆளு சார் நீங்க? சார் முதல்ல கிளம்புங்க சார். கொஞ்சம் அமைதியா இருக்கியா? கயல் 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 என்னாச்சு? கயல் என்னங்க ஆச்சு? கயல் கண்ணை தோற. கயல் 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 சார். ஐயோ சார், கண்ணு திறக்க மாட்டாங்க சார். என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? எந்திரிங்க கயல். கயல் 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 கொண்டு ஆகல. கயல் கொஞ்சம் மயக்கமா இருக்கா. முதல்ல தூக்கு. வா சீக்கிரம் வா அன்பு. பத்து தூக்கு. சார் பார்த்து வாங்க சார். கயல் கயல் ஏய் பயப்படாத கயல், நீ சேஃபா தான் இருக்க. ரிலாக்ஸ்.
நீ உன்னோட ரூம்ல தான் இருக்க. கயல், முதல்ல இந்த தண்ணியை குடி. ம். இப்ப சொல்லு கயல், உனக்கு என்ன ஆச்சு? யார் உன்னை கடத்துனாங்க? சொல்லு. யாரோ 2 பேர் முகமூடி போட்டுக்கிட்டு இங்கே வந்து என்னை கடத்திட்டாங்க சூர்யா சார். நான் அப்பவே மயங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? நான் எப்படி திரும்ப வந்தேன்? நீங்க தான் என்னை காப்பாத்துனீங்களா? எதுவுமே எனக்கு தெரியல சார். நாங்க காப்பாத்தல கயல். உன்னை ரவுடிங்க கடத்திட்டு போறத அன்பு பார்த்துட்டு வந்து சொன்னாரு. நானும் அன்பும் உன்னை தேடணும். ஆனா கொஞ்ச நேரத்துல அவங்களே உன்னை கார்ல கொண்டு வந்து ஹாஸ்டல் வாசல்ல போட்டு போயிட்டாங்க. எதுக்காக என்னை கடத்தணும்? எதுக்காக என்னை கொண்டு வந்து விடணும்? ஒன்றும் புரியல சார். உங்களை எதுக்காக கடத்துனாங்க, ஏன் கடத்துனாங்கலாம் தெரியாதுங்க. ஆனா நான் கடத்தினவங்களை பார்த்ததுனால தான் அவங்க பயந்து போய் உங்களை திரும்பவும் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இல்லைன்னா உங்களை ஏதாவது அவங்க பண்ணியிருப்பாங்க. கயல், கயல், நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? அவங்க என்ன லாங்குவேஜ் பேசினாங்க? முன்ன பின்ன அவங்களை எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? அவங்கள முன்ன பின்ன பார்த்த மாதிரி தெரியல சார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை சார். அவங்க என்னை கடத்தும் போதே அவங்க என்னோட முகத்துல மயக்க மருந்து வச்சு தான் கடத்துனாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்பவே தலை சுத்தி மயக்கம் போட்டுட்டேன். சார், இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது சார். ஒரு போலீஸ் அகாடமியில் வந்து ஒரு போலீஸ் ட்ரைனியை கடத்துறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? இதெல்லாம் சும்மா விட்டா நாளைக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க சார். ஆமா அன்பு. ஆனா அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நாம யோசிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். அதுக்கு விட கிடைச்சிட்டா இதை யார் பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். சார் சொல்லுங்க சார், என்ன யோசிக்கணும் சொல்லுங்க. இதை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் சார். கையில கடத்திட்டு போனவங்க எதுக்காக திரும்ப கூட்டு வந்து விட்டுட்டாங்கன்னு யோசி. அதுக்கிடையில என்ன நடந்திருக்கும்னு யோசி. அதுக்கு விட கண்டுபிடிச்சிட்டா குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். சார் அதான் சொன்னனே சார், நான் பார்த்ததால அவங்க பயந்து போய் கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னு. நோ அன்பு, நீ என்ன பாக்குறவங்க நடுங்கிற அளவுக்கு பெரிய ஆளா? உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறியா? நான் அப்படி சொல்ல வரல சார். நான் சாதாரண ஆளா இருந்தாலும் அவங்க கடத்தினதை நான் பார்த்துட்டேன்ல, அது அவங்களுக்கு ஆபத்து தானே சார். சரி, அப்படின்னா நீ யாரை பார்த்தேன்னு சொல்லு. உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? சார் என்ன சார், அதான் அவங்க முகமூடி போட்டிருந்தாங்களே, எப்படி சார் அடையாளம் தெரியும்? தெரியாதுல்ல. அப்புறம் எதுக்கு நீ பார்த்ததுக்காக அவங்க பயப்படணும்? கயல் கூட தான் அவங்கள பார்த்தா, அதுக்காக அவங்க கடத்தாமலையா விட்டாங்க? அவங்க அடையாளம் தெரியக்கூடாதுன்னு தானே மாஸ்க் போட்டிருக்காங்க. அப்புறம் எதுக்கு உங்களை பார்த்து பயப்படணும்? கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி புத்திசாலித்தனமா யோசிச்சா புரியும் அன்பு. எஸ் சார், சாரி சார். சூர்யா சாப், நாங்கள் எதை வேணாலும் விட்டு கொடுப்போம். ஆனால் நாங்கள் எங்கள் வெற்றியை மட்டும் யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டோம். என்னை பார்த்து பயப்படுறவங்க, என்கிட்ட தோக்குறவங்க, என் மேல இருக்கிற பொறாமைனாலே உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அந்த வெற்றிக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம், எதை வேணாலும் இழப்போம்.
கையில் என்ன நடந்தாலும் சரி, நீ மனம் தளராம இந்த போட்டியில ஜெயிச்சு பதக்கம் வாங்கணும். எதை கண்டும் நீ கலங்க கூடாது. வெற்றி மட்டும்தான் உன் குறிக்கோளா இருக்கணும். குட் லக். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீ ஃபைனல் விளையாடினா நான் உனக்குள்ள இருக்கிற மாதிரி நீ ஃபீல் பண்ணுவ. கண்டிப்பா நீ ஜெயிப்ப.